இடத்துல அன்புடைமை என்ற ஒரு அதிகாரத்திலிருந்து ஒரு பாடல் பார்க்கலாம். அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார். அதாவது அன்பு அப்படின்னா ஒருவருக்கு மேல பாசமா இருக்கிறது அன்பு. சிவம் அப்படின்னா இறைவன். அன்பும் சிவமும் இரண்டு என்று சொல்றவங்களே யாரு? அறிவில்லாத முட்டாள்கள் அப்படின்னு சொல்றாரு. அன்பே சிவமாவது ஆறுர் அறிகிலர். அவங்களுக்கு தெரியவே இல்லை அன்பு தான் சிவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல, அதனாலதான் அவன் முட்டாளா இருக்கிறான் அப்படிங்கிறத பாக்குறோம். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின், ஆமாடா அன்பு தாண்டா சிவபெருமான் அப்படிங்க அறிந்த பின்பு அன்பே சிவமாய் அன்பு உருவான சிவனே அப்படிங்கிறதாக அவர் வாழ ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவன் முட்டாளாக இருக்கும்போது அன்பு வேற சிவபெருமான் வேற நினைச்சான். அதுக்கப்புறம் சொல்லிட்டான், அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. இறைவனுடைய திருநாமத்தை புரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றான் அன்பும் சிவமும் ஒன்று என்று புரிந்த பின்பு இறைவனுடைய திருநாமத்தை சொல்றான். அதுதான் பாருங்க, பின்னை நின்று என்னை பிறவி பெறுவது. நம்ம சொல்றாங்க, நம்மளுடைய இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திருப்பீங்க, ஒரு மனிதனுக்கு 7 பிறவிகள் இருக்கதா சொல்லுவோம். 7 பிறவிகள் உண்டு. ஒவ்வொரு மனிதருக்கும் 7 பிறவி உண்டு. அந்த 7 பிறவிகள் வராம இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கடவுளை நல்லா தரிசனம் செய்யணும், சாமியை நல்லா கும்பிடணும். ஓகேவா? இப்போ சாமியை கும்பிட நம்முடைய கர்மாக்கள்லாம் நீங்கும். என்ன செய்யணும்? பிறவிகள் நீங்கும். அப்போ நம்ம நினைச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு சாமி கும்பிடுறதுக்கு பின்னோக்கணும்னா நமக்கு பிறவிகள் வந்து கொண்டே இருக்கும். அப்போ முன்னோக்கி செல்லுங்கன்னு சொல்றாரு. பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது. நீ பின்னணிக்கே போனா எப்படி உனக்கு பிறவி நோய்ங்கிறது தீரும்? முன்னை நன்றாக முயல்கவும் செய்கினர். நீ முன்னோக்கி சென்று இறைவனுடைய அந்த அடியை தேடினால் மட்டுமே, ஓகேவா, என்னை இறைவன் நன்றாக படைச்சிருக்கிறான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு, தமிழ் பாடத்தை நன்றாக நடத்துமாறு, தமிழ் மொழி மீது எனக்கு அதிகமான பற்றை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இறைவன் என்னை நன்றாக படைத்திருக்கிறான் என்ற படைத்த இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.